உதயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மேம், முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் திட்டத்திற்காக டெல்லி செல்ல போறாரு. எப்படி பார்க்கிறது இத? நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? நம்முடைய முதல்வர் மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். நான் தமிழகத்தின் நிதி உரிமைக்காக கொடியேந்துவேனே தவிர, எடப்பாடி அவர்களைப் போல் நாற்காலிக்கு அடியில் ஊர்ந்து போக மாட்டேன். என்னுடைய கை எப்போதுமே கருப்பு சிவப்பு கொடியைத்தான் உயர்த்தி பிடிக்கும் அப்படின்னு மிக தெளிவா சொன்னாரு. அதை தவிர தமிழ்நாட்டின் நிதி உரிமைக்காக நான் நிதி ஆயோக் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மே 24 நடக்குது அந்த கூட்டம். நம்முடைய முதல்வர் பங்கேற்பது என்பது இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் மிகவும் சரியானதாக இருக்கிறது. ஏன்னா, மிக சமீபத்துல நிதி ஆயோக் வெளியிட்ட அந்த தரவுகளின்படி பார்த்தா, இந்தியாவிலேயே மிக அதிகமான பொருளாதார வளம் பெற்ற, பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. 9.69% என்பது யாராலும் எண்ணி பார்க்க முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி. இதையே யாராலும் நினைத்து பார்க்க முடியாதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா முன்னேறலையா, குஜராத் முன்னேறலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா மகாராஷ்டிராவுக்கும், குஜராத்துக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கும், பீகாருக்கும், தெலுங்கானாவுக்கும் இல்லாத ஒரு வேற்றுமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. என்னன்னா, இந்த பிற மாநிலங்களில் பிரதமர் அவர்கள் அள்ளி 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 கொடுக்கிறார் அவர்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிள்ளி கூட கொடுப்பதில்லை. அப்படி ஒரு வேறுபாடு இருக்கா இல்லையா? பிரதமர் எந்த விதத்திலும் நிதி உதவி செய்வதே இல்லை, பொருளாதார உதவி செய்வதே இல்லை. அதை தவிர ஜிஎஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரி பகிர்விலும் நமக்கான நிதியை கொடுப்பதில்லை. அப்புறம் சர்வ சிக்ஷா அபியான், ரைட் டு எஜுகேஷன், அதற்கான நிதியையும் கொடுக்க மாட்டோம் என்று முரண்டு பிடிக்கிறார்கள். எந்த புதிய திட்டங்களை ஆரம்பித்தாலும் அதற்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பை கொடுப்பதே இல்லை. மெட்ரோ ரயில் திட்டமா, அதற்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். சர்வ சிக்ஷா அபியானா, அதற்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். தமிழ்நாடு தொடங்குகின்ற எந்த திட்டத்திற்கும் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் என்று முட்டுக்கட்டையாக இருக்கின்ற பிரதமர். அந்த சூழலில் நாம் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வரின் வழிகாட்டுதலால், அவருடைய ஆட்சியால், திராவிட மாடல் கொள்கைகளால் இன்றைக்கு 9.69 என்கின்ற இலக்கை எட்டி இருக்கிறோம். அது நிதி ஆயோக் கொடுத்திருக்கின்ற தரவு. எனவே நீங்கள் எவ்வளவுதான் முட்டுக்கட்டை போட்டாலும், எங்களை சுற்றி முள்வேலி அமைத்தாலும், எங்களுக்கு பூச்செண்டுகளுக்கு பதிலாக அக்கினி கங்குகளே நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் கூட நாங்கள் உழைப்போம், 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 வெற்றி பெறுவோம் என்பதை நம்முடைய முதல்வர் செய்து காட்டியிருக்கிறார். சும்மா வாயால சொல்லல, செய்து காட்டியிருக்கிறார். அதனுடைய விளைச்சலாகத்தான் நிதி ஆயோக் கொடுக்கின்ற தரவுகள் எல்லாம் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்பதை உரக்க சொல்லுகிறது. எனவே இந்த நேரத்தில், அதுவும் 4 ஆண்டுகள் ஆட்சியை மிகச் சிறப்பாக முடித்து 5ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில், இந்தியாவிலேயே முதன்மையான முதல்வராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார் என்கின்ற பெருமையோடு இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நம்முடைய முதல்வர் மே 24 கலந்து கொள்கிறார் என்பது நமக்கான பெருமை. அதை தவிர தமிழ்நாட்டின் நிதி உரிமைக்காக குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சல் நம்முடைய முதல்வருக்குத்தான் இருக்கிறது. அதை பொறுக்க முடியாமல் தான் எடப்பாடி அவர்கள் என்ன வெள்ளக்கொடி காட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். இதுலயே அவருடைய புரிதலின்மை தெரிகிறது. ஏன்னா நம்முடைய உரிமைகளுக்காக வழக்கு போடுவது, நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது என்பது ஒரு நிலை. ஆனால் இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது எல்லா மாநில முதல்வர்களும் பங்கேற்கின்ற ஒரு கூட்டம். அதில் பங்கேற்பது என்பது அடுத்த நிலை. எனவே 2யும் நீங்க ஒண்ணா வச்சுக்கிட்டு நீங்க வழக்கு போடுறீங்கல்ல, அதனால இதுலயும் கலந்துக்க கூடாதுன்னு சொல்வது சரியான பார்வை இல்லை, சரியான முதிர்ச்சி இல்லை. அந்த அரசியல் முதிர்ச்சியின்மைதான் இபிஎஸ் அவர்களிடம் இருக்கிறது என்பதை அவர் சொன்ன அந்த வெள்ளை கொடி ஸ்டேட்மெண்ட் காட்டுது. ஆனால் நம்முடைய முதல்வர் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். என்னுடைய கை எப்போதும் கருப்பு சிவப்பு கொடியைத்தான் ஏந்தும். என்னுடைய கை பேரறிஞர் அண்ணாவால் உயர்த்தி விடப்பட்ட கை. என்னுடைய கை கலைஞரின் கையை பிடித்துக் கொண்டு நடந்த கை. என்னுடைய கை தமிழக மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் போராடுமே தவிர, நாற்காலிக்கு அடியில் ஊர்ந்து சென்று கால்களை பிடிக்காத கை என்று எவ்வளவு துணிச்சலாக தன்னுடைய கொள்கை பிரகடனத்தை நம்முடைய முதல்வர் சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது புல்லரிப்பாக இருக்கிறது. மேம், இதுலதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள், அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த தவழ்ந்து, ஊர்ந்து அப்படின்னு பேசியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை இருக்குது இல்லீங்களா? அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? ஏன் அது என்ன பார்வை அதுல? அதுல என்ன தப்பு இருக்கு? நடந்த ஒரு விஷயத்த தானே சொல்றாரு. ஹைப்போதெட்டிக்கலாக, கற்பனையாக அல்லது கனவுல அப்படி கண்டேன் அப்படிங்கிற மாரி ஏதாவது சொல்றாரா? இது கண் முன்னாடி எல்லாரும் தானே பார்த்தோம். ஊடகவியலாளர்கள் நீங்களும் தானே பார்த்தீங்க. செய்திகள்ல வந்ததில்ல, பேப்பர்ல வந்ததில்ல, புகைப்படமா வந்தது, வீடியோவா வந்தது. அதை நான் செய்யவில்லை அப்படின்னு ஒரு மறுப்பு குடுக்க சொல்லுங்களேன் முதல்ல. அதை தவிர ஏன் அதை எப்போதும் இபிஎஸ் செய்த ஒரு தவறை, வாழ்நாள் தவறு, வாழ்நாள் கரும்புள்ளி, அதிலிருந்து அவருக்கு மீட்பே கிடையாது. சரி அப்படி மீட்பு இருந்தது, நான் மீண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்போ மிகச் சமீபத்தில் இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போனார் இல்லையா? அதைத்தான் நம்முடைய முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார். நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னா, அவர் என்ன பதில் சொன்னார்? அங்க இருக்கிற அதிமுக அலுவலகத்தில் ஜன்னலுக்கு போடுகின்ற ஸ்கர்ட்டனை எல்லாம் பார்க்க போறேன். அந்த அலுவலகத்தில் வேலை எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க போறேன்னாரு. ஆனா அங்க போய் இறங்குறதுக்குள்ள மாறி, 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 மாறி யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக 4, 5 கார் மாறி அந்த கட்சி அலுவலகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களின் வீட்டுக்கு போனார் அப்படின்னா, அமித்ஷா அவர்களின் வீடு தான் இவருக்கு கட்சி அலுவலகமா? அப்புறம் வெளியில வந்துட்டு என்ன பேசினீங்கன்னு கேட்டா, மக்களின் நலனுக்காக நான் விவாதித்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் அங்க போய் இறங்குறதுக்குள்ள அல்லது ஃபிளைட் ஏறுறதுக்குள்ள அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டாரா இல்லையா? நாங்கள் கூட்டணியை பற்றி விவாதித்தோம். என்டிஏ கூட்டணியில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இது ஊர்ந்து போகுதல், தவழ்ந்து போகுதல், நாற்காலிக்கு அடியில் காலை பிடித்தல் எல்லாமே இபிஎஸ் அவர்கள் செய்தது தானே. செய்யாத ஒண்ண சொன்னா நீங்க அபாண்டம். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம். செய்ததைத்தான் சொல்லி காட்டுகிறார் நம்முடைய முதல்வர் என்பது நியாயம்தான். அதை தவிர நம்முடைய முதல்வர் என்ன சொன்னாரு? சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆட்களின் கால்கள் மாறினாலும் இவர் கீழே விழுந்து கிடப்பது அப்படியேதான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ சமீபத்தில் நம்முடைய இபிஎஸ் எடப்பாடி அவர்கள் டெல்லி விசிட் போனதும் கால்ல விழுந்ததுதான். இல்ல நான் நிமிர்ந்து நின்னுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கே வந்து அமித்ஷா அவருடைய கையை பிடித்துக் கொண்டு இந்த பக்கம், அந்த பக்கம் அண்ணாமலை கையை பிடித்துக்கிட்டு அப்படித்தானே கூட்டணியை அறிவிச்சாரு. நான் அண்ணாமலை இருந்தா நான் கூட்டணி அந்த பேச்சுவார்த்தையில உட்கார மாட்டேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இவருக்கு இருந்ததா? இல்லையே. வாய் மூடி மௌனியாகத்தானே இருந்தார். என்டிஏ கூட்டணியா அல்லது அதிமுக அரசு கூட்டணி அமைக்குமா அல்லது அதிமுக அரசு கூட்டணி அரசு அமைக்குமா இப்படி எத்தனை கமா ஃபுல் ஸ்டாப் குழப்பங்களை எல்லாம் உருவாக்கினார். அப்படிங்கும் போது அவர் இன்னமும் கீழே விழுந்தவர் எழுந்திருக்கவில்லை. இனிமேல் அவரால் எழுந்திருக்க முடியாது. இனிமேல் அவருக்கு மீட்பு கிடையாது. கீழே விழுந்தது, சரிந்தது, ஊர்ந்தது எல்லாம் முடிந்ததுதான். அதைத்தான் எங்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு செல்றது வெள்ளக்குடை காட்டி அப்படிங்கிற விஷயத்தோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, இடி ரெய்டுக்கு பயந்துதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போய் அங்க போறாரு. செந்தில் பாலாஜியை காப்பாத்துறதுக்கு தான் போறாரு. அன்னைக்கு அப்பா தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்த போறாரு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய தம்பியை காப்பாத்த போராடுறாரு. அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இதுவும் இபிஎஸ் அவர்களின் அரசியல் முதிர்ச்சியின்மையை தான் காட்டுது. முதிர்ச்சியின்மை. கலைஞர் அவர்கள் அன்றைக்கு டெல்லி சென்றார். தன்னுடைய அருமை மகளை பார்ப்பதற்காக. அந்த அருமை மகள் மீது அபாண்டமாக வழக்குகள் போட்டு சிறைப்படுத்தி இருந்தார்கள். அந்த வழக்குகளிலிருந்து எல்லோரும் மீண்டு வந்தாயிற்று. அந்த வழக்குகள் உண்மை இல்லை என்பதும் நிரூபிக்கப்பட்டாயிற்று. கோர்ட்லயே, நீதிமன்றத்திலேயே, உச்ச நீதிமன்றத்திலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அங்க வழக்குக்கு அந்த நேரத்தில் மகளை காப்பாற்றுவதற்காக போனார் என்று சொல்வது கூட ஒரு தந்தை மகளை பார்க்க செல்வது, மகளின் குரலை கேட்க செல்வது, மகளின் அருகாமையில் இருக்க செல்வது என்பது இயல்பான ஒரு விஷயம். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சொல்லி இருக்கிறார். ஒரே ஒரு ரெய்டு வந்தவுடன் எடப்பாடி அவர்கள் தான் வெள்ளை கொடியை தூக்கி கொண்டு ஓடினார். இன்றைக்கு நம்முடைய தமிழக அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூட ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். என்னன்னா, தன்னுடைய மகன் மிதுனை காப்பாற்றுவதற்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு விழுந்தடித்துக் கொண்டு ஓடினார். அவர் மகன் மீது ரெய்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக டெல்லிக்கு ஓடியவர் இன்றைக்கு இப்படி வியாக்கியானம் பேசுவது சிரிப்பாக இருக்கிறது என்று நம்முடைய அமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதனால எங்களுடைய தலைவர், நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் டெல்லிக்கு செல்வது என்பது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்பது சிறுபிள்ளைத்தனமான வாதம். ஏன்னா உச்ச நீதிமன்றம் கேட்டது, உங்களுக்கு ஜாமீன் வேணுமா, அமைச்சர் பதவி வேணுமான்னு. அமைச்சர் பதவியையே தூக்கி எறிந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள்.
பொதுவாக திமுக காரர்களை பற்றி ஒன்று சொல்லுவார்கள் எப்போதும். திமுக காரர்கள் உரக்க சொல்வது என்ன என்றால், எங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி என்பது, பொறுப்பு என்பது தோளில் இருக்கின்ற துண்டுதான். ஆனால் இடுப்பில் இருக்கின்ற வேட்டி என்பது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் என்று. அப்படிப்பட்ட கொள்கைக்காக கட்சி பணி ஆற்றுவதுதான் எங்களுக்கு தலையாய கடமை என்பதற்காக அமைச்சர் பொறுப்பு கூட தேவையில்லை என்று உதறிவிட்டு வந்திருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி என்னும் போது, அவரை காப்பாற்ற வேண்டிய தயவு இனிமேல் யாருக்குமே கிடையாது. அவர் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டதோ அதை செய்து முடிச்சாயிற்று. அதனால இதுக்கு மேல அந்த விஷயத்தை பேசுவதற்கு எடப்பாடி அவர்களுக்கு தேவையே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குமானால் எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக ஒன்றியத்தின் காலில் கீழே விழுந்து, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்கள் மீது ரெய்டு வராம மட்டும் பாத்துக்கோங்க என்று சொல்லி இருப்பார் நிச்சயமாக. அப்படித்தான் இன்றைக்கும் கூட்டணி என்ற பெயரில் தன்னுடைய கட்சியை அடமானம் வைத்திருக்கிறார். கட்சியை கொண்டு போய் அந்த குஜராத் அடகு வியாபாரிகளிடம் விற்றுவிட்டார். தொண்டர்களின் சிந்தனைக்கு, தொண்டர்களின் எண்ணத்துக்கு, தொண்டர்களின் நம்பிக்கைக்கு எதிராக என்கின்ற உண்மையை அதிமுக தொண்டர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை நாம் மறக்காமல் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவர் எங்களுடைய தலைவரை பற்றி, நம்முடைய திராவிட மாடல் முதல்வரை பற்றி பேசுவதற்கு எந்த விதத்திலும் தகுதியோ நியாயமோ கிடையாது. தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வென்று நிற்கிறது. இத்தனை இக்கட்டுகள், இத்தனை சூழ்ச்சிகள், இத்தனை பிரச்சனைகளோடு அதை நடத்தி காட்டியிருப்பவர் நம்முடைய முதல்வர். எனவே அவர் இந்த முறை 5ஆம் ஆண்டின் துவக்கத்தில் நிதி ஆயோக் அந்த கூட்டத்திற்கு செல்வது என்பது பெருமைக்குரிய ஒன்று. ஒரே ஒரு விஷயம், நிதி ஆயோக் கூட்டம் என்பது நீதி இருக்கக்கூடிய கூட்டமா என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதையும் மிக உன்னிப்பாக நம்முடைய முதல்வர் கவனித்து தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமையையும் நீதி உரிமையையும் பெற்று வருவார். மேம், இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல உரிமையோட நான் கேட்க போறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டிற்கு பல நிதி வந்துட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படிங்கிறப்ப இது முதல்வர் அவர்கள் எப்படி இத கொண்டு வருவாரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க மேம்? இது ஒண்ணு மட்டும் சவால் இல்லப்பா. ஏற்கனவே பல சவால்களை, பல சூழ்ச்சிகளை, பல இக்கட்டுகளை, பல சிக்கல்களை ஒன்றிய அரசு நம்முடைய முதல்வருக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. ஆளுநர் மூலமாகட்டும் அல்லது ஒன்றிய அரசே நேரடியாக அந்த நிதி பகிர்வை கொடுக்காமல் இருப்பதாகட்டும், நமக்கு வர வேண்டிய வரி பகிர்வு அதை கொடுக்காமல் காலம் தாழ்த்துவதாகட்டும், இப்படி பல விஷயங்களில் ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பல முறை நாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய முதல்வரும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை தவிர இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், மிக சமீபத்துல ஆளுநர்களின் கொட்டத்தை அடக்கக்கூடிய ஒரு வழக்கை நம்முடைய முதல்வர் தான் உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்தார். அதற்கு மிக சரியாக, மிக அற்புதமான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. அந்த தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை தவிர பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்களின் கொட்டத்தை அடக்குவதாகவும் இருந்திருக்கிறது. அப்படின்னா அந்த மாநில சுயாட்சி என்கின்ற குரலுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்திருப்பவர் நம்முடைய முதல்வர். மாநில சுயாட்சி மிக முக்கியம், மத்தியில் கூட்டாட்சி என்பதும் முக்கியம், அதே போன்று மாநில சுயாட்சி என்பதும் முக்கியம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி நிலைநிறுத்தி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். அதே போன்று இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை எடுத்துக்கோங்களேன், அதற்கான அஜெண்டாவாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த மே 24 கூட்டத்துக்கான அஜெண்டா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அப்புறம் ஃபெடரல் கோஆபரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அட் தி ஸ்டேட் லெவல். இந்த மூணையும் தானப்ப நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் செய்தே காமிச்சாச்சு. நீங்க எங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்கல, சுண்ணாம்புதான் அள்ளி கொடுக்குறீங்க. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய உழைப்பால், எங்களுடைய திட்டங்களால் வெற்றி பெற்று 9.69% பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நிதி ஆயோக் சொல்லுகின்ற அந்த முதல் அஜெண்டா. 2வது ஃபெடரல் கோஆபரேஷன், அப்படின்னா ஒன்றியமும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறத பத்தி நிதி ஆயோக் பேச போகுதான். இதைத்தானே நாம சொல்லிட்டே இருக்கோம். அவங்க எதையெல்லாம் செய்யலையோ, எதையெல்லாம் செயல்படுத்தலையோ அதையெல்லாம் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல பேச போறோம்னு ஒரு அஜெண்டாவை கொடுக்குறாங்க. அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அட் தி ஸ்டேட் லெவல் அப்படிங்கிறாங்க.
இப்போ அந்த SSA ஸ்கீம் இருக்குல்ல, சர்வ சிக்ஷா அபியான், கல்விக்கான அந்த நிதி 2152 கோடியை கொடுக்கலையே. அதுவே கூட கடந்த கூட்டத்தில், தமிழ்நாட்டில் நடந்த கூட்டத்தில் அவர்கள் கொடுப்பதாக ஒத்துக்கொண்ட, ஏற்றுக்கொண்ட ஒரு நிதிதான். அதையே இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒன்றியத்திற்கும் மாநிலத்துக்குமான அந்த கூட்டாட்சி தத்துவத்தை இல்லாமல் ஆக்குவது ஒன்றிய அரசுதான். ஆனா அவங்க அதை மூடி மறைப்பதற்காக அந்த ஜார்கன்னு சொல்லுவோம்ல, பெரிய பெரிய வார்த்தையை போட்டு மக்களை கவர்வாங்க அப்படின்னு, அந்த மாதிரியான வார்த்தைகளை அஜெண்டாவா கொடுத்திருக்காங்க. இந்த மூன்றையும் தான் தன்னுடைய உயிர் மூச்சாக செயல்படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய முதல்வர். யோசிச்சு பாருங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அப்புறம் ஃபெடரல் கோஆபரேஷன், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அட் தி ஸ்டேட் லெவல், எல்லாவற்றையும் நாம் மிகச்சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மெட்ரோ ஸ்கீமுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 60% நிதியை கொடுப்பதே இல்லை. எல்லாமே நம்முடைய மாநில அரசு நிதியிலிருந்து தான் நம்முடைய முதல்வர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிங்கும்போது எல்லா திட்டங்களுக்குமான நிதியை மட்டுமல்ல, நீதியையும் பெறக்கூடிய வல்லமை நம்முடைய முதல்வருக்கு இருக்கிறது. அதற்கு சான்றாகத்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டிய 2152 கோடியை 6% வட்டியோடு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார் என்றால், இப்படி நெஞ்சை நிமிர்த்தி முதுகெலும்போடு வல்லமையோடு துணிச்சலோடு ஒன்றியத்தின் அட்டூழியங்களை கேள்வி கேட்கக்கூடிய வல்லமை நம்முடைய முதல்வருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த துணிச்சலோடு இந்த முறையும் நிதி ஆயோக்கிடமிருந்து தமிழ்நாட்டுக்கான நிதியை நம்முடைய முதல்வர் பெற்று வருவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.